போன வீடியோட தொடர்ச்சி. அதாவது அப்துல் கலாம், நவநீதம் பிள்ளை அவர்கள பத்தின பேசினோம் இல்லையா? அதோட தொடர்ச்சி. அவங்க வந்து நெறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சாதனையாளர்கள். சரியா? அடுத்து 7ஆம் பாடம். 7ஆம் பாடம் உங்களுக்கு என்னன்னா, ஆட்டோகிராஃப் படத்திலருந்து கவிஞர் விஜய் எழுதின பாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. சரிங்களா? அதாவது எப்படி அந்த பூ என்ன சொல்லுது? போராடும் போர்க்களம்னு எப்படி சொல்லுதுன்னு தெரியல. சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு தான் வந்து 7ஆம் கிளாஸ்க்கு போணுன்றது. போயிட்டு இந்த பாட்ட இந்த பாருங்க இந்த பாட்டு ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன கேள்வின்னா, கனவு நிஜமாக என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்துக்கும் படிக்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன், உலகத்துல இருக்கிற எல்லாரும் படிக்கணும். எல்லாருமே நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. லட்சியம் எப்போது வெல்லும்? விடியல் நமக்கு எதை உணர்த்துகின்றது? விடியல். சரிங்களா? இதுக்கு ஒரு 5 கேள்வி இருக்குது. கண்டிப்பா 5 கேள்வி வைக்கணும். அதனால 5 கேள்வி வச்சிருக்காங்க. ஏன்னா, திருவள்ளுவர் இருக்கிறார்ல, அவரு ஒரு வீணா போனவரு. 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறார்ல. நான் 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ திருக்குறள் வந்துருச்சு. எங்க பாடத்திட்டத்துல வந்துருச்சு. 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு சிஸ்டர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அதாவது தமிழுக்குன்னே ஒரு தனியா ஒரு ஆசிரியர் கொண்டு வந்தாங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ. அவங்க சொல்லி தந்த பாடம் வந்து ஒழுக்கம் உடைமை. நாங்கலாம் வந்து தரையில உட்காந்துருக்கோம். அவங்க சேர்ல உட்காந்து சொல்லி தர்றாங்க. அவங்க சொல்லி தர்ற விதத்திலேயே நமக்கு மனப்பாடம் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா சொல்லிக் குடுத்தாங்க. அந்த சிஸ்டர். ஒழுக்கம், விழுப்பம், தரலான் ஒழுக்கம். அத அப்படியே கேட்கறதுக்கே அதாவது அந்த வேப்ப மரத்தடியில, பக்கத்துல வேப்ப மரம் இருக்குது. பக்கத்துல அவ்ளோ பூச்செடிகள் இருக்கு எங்க ஸ்கூல்ல. அந்த அந்த திண்ணை ஒரு பெரிய வராண்டா. அந்த திண்ணையில உட்காந்து படிக்கிறோம். சிஸ்டர் வந்து சொல்றாங்க, ஒரு 25 பிள்ளைங்க இருக்கும். புதுசா சிஸ்டர் வந்தாங்க. வந்த அன்னைக்கே ஒழுக்கம், உடைமை பாடம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10, 10 திருக்குறள் நம்ம பாடத்திட்டத்துல இருக்கும். அதாவது நமக்கு திருக்குறள்லாம் திருவள்ளுவர்லாம் ஒரு ஆளா? அவர்லாம் ஒரு ஆளான்னு கேட்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவர்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் எழுதின ஆட்டோகிராஃப் பாட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? திருக்குறள்லாம் படிச்சு ஒண்ணும் ஆக போறதில்ல. வாழ்க்கையில படிக்கணும். என்ன படிக்கணும்? பிசிக்ஸ், சயின்ஸு, மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு பெரிய ஆளாயிடணும். சரிங்களா? திருவள்ளுவர் யார்? திருக்குறளை எழுதினார். அதோட தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேல படிக்கக்கூடாது. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்களாயிருவீங்க. ஆ கிறுக்குத்தனமா தமிழ் இலக்கியம் கூட படிக்க போயிருவீங்க, என்ன மாதிரி. அடுத்து அதனால திருக்குறள்லாம் தேவை கிடையாது. இந்த ஆத்திச்சூடி, அவ்வை பாட்டி, அந்த கிழவி சொல்றதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து அதனால ஒவ்வொரு பூக்களுமேன்னு கிளாஸ்ல உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன ஒரு ஐடியா குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கடைசி பேஜ்ல இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லணும்ல. அப்ப நான் ஏதாவது தப்பு தப்பா சொல்றேன் அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. அ ஆசிரியர் அந்த பாட்ட வந்து அந்த படத்த பார்க்க வைக்கணுமா. ஆட்டோகிராஃப் படத்தை முதலில் மாணவர்கள் பார்க்க செய்ய வேண்டும். அப்புறம் அந்த படத்த பத்தி பேசணுமா. இயக்குனர் இது எந்த இடத்துல அந்த பாட்ட வச்சிருக்காரு. ஏன்னா இவங்கலாம் சினிமா டைரக்டர் ஆக போறாங்கல்ல. இப்பாடலின் காணொளியை மீண்டும் காண்பித்து அத பத்தின ஆழமாக எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு. இதுக தமிழ் பேசுறதே ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல புரியுதாமா. புரிய மாட்டாம. முதல் வகுப்பு முடிவில் மாணவர்கள் அதாவது கேள்விகள் கேட்கணும், ஆராய்ச்சி பண்ணணுமா. ஆனா திருவள்ளுவர் மட்டும் தேவை கிடையாது. திருவள்ளுவர் அவர்லாம் ஒரு ஆளா? சொல்லுங்க. ஆளா? சொல்லுங்க. எனக்கு நானு இன்னைக்கு கோவமா பேசக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். இங்க பாருங்க அடுத்து திருமண விழா. இப்ப 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்பவே கல்யாண சடங்குலாம் எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஜாதியிலே, நம்ம மதத்திலே கல்யாணம் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படி தேர்ந்தெடுக்கிற அந்த அந்த விஷயம்லாம் தேவையில்ல. அதெல்லாம் அம்மா, அப்பா பார்த்துக்குவாங்க. நீ என்ன பண்ணணும்? படிக்கணும், 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 வேலைக்கு போணும். செஞ்சு வச்ச சிலை மாதிரி யாராவது ஒருத்தர் பொண்ணு பார்த்து, மாப்பிள்ளை பார்த்து குடுத்தாங்கன்னா, கட்டிக்கிட்டு திரும்பவும் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். அதான். இது திருமணத்த பத்தி சொல்லியிருக்காங்க. ஆசிரியரும், மாணவர்களும் உரையாடுறாங்க. சரியா? அதுல நமக்கு தெரியாதது அது அவங்க ஒரு பழக்கத்தை எல்லாம் எழுதியிருக்காங்க. அதாவது திருமண நாளன்று அதுக்கு முன்னாடி திருமண பந்தல். நம்ம ஊர்ல எல்லாம் பந்தல்லாம் போட மாட்டாங்க. திருமண நாளுக்கு முன்பு பொன் உருக்குதல். தாலி வந்து கடையில செஞ்சு அப்படியே வாங்குவாங்க. இவங்க பொண்ண உருக்குவாங்களாம். பந்தல் கால் நடுதல், திருமண பந்தல் அமைத்தல். அதாவது இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு சடங்கு இருக்கு. புரியுதுங்களா? எல்லா கல்யாணங்களுக்கும் சடங்கு இருக்கு. தமிழ் கலாச்சாரப்படி இது என்ன வந்திருக்கு? இருங்க சொல்றேன். திருமண நாளன்று மணமக்கள் நீராட்டு. கண்டிப்பா குளிக்கணும். நம்மலாம் குளிக்கவே மாட்டோம். மாப்பிள்ளை அழைப்பு, மணமகனை வரவேற்றல், சங்கற்பம் சரியா? விநாயகர் பூஜை, நவதானியம் முளையிடல், காப்பு கட்டல், திருமண நாள் அன்றுன்னு தான் போட்டிருக்கு. புரியுதா? கன்னிகா தானம், தாலி கட்டுதல், 7 அடி நடத்தல், அம்மி மிதித்தல், அருந்ததி பார்த்தல், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என பல சடங்குகள் இருக்கின்றன.
7ஆம் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன மதம், என்ன ஜாதி. நான் ஒவ்வொரு ஜாதி அதையும் இடையில சொல்லிக்கலாம்ல கிளாஸ்ல, யார் கேட்க போறா? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு திருமண முறை இருக்கு. மொத்தத்துல ஒண்ணே ஒண்ணுதான். கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெத்துக்கிறோம், வாழ்றோம். அவ்வளவுதான். இந்த சடங்கு முறைகள்லாம் இல்லாட்டி கல்யாணம் பண்ணவே முடியாது பாருங்க. இந்த கல்யாண சடங்குகள் அப்புறம் வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, வேதாகம் வேதாகமத்தின் வாசகங்கள் வாசிக்கப்பட்டு கிறிஸ்டின்ல கோயில்ல கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் குரானை ஓதி கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இங்க திருக்குறள் வந்துருச்சு. நான் திருக்குறள் இல்லன்னு குறை சொல்லக்கூடாது இல்லையா? போனா போதுன்னு வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் திருக்குறளில் இல்வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அப்படின்னு 7ஆம் கிளாஸ் பிள்ளைகள் சொல்றாங்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஆ எப்படி நான் வாழ்ந்தாலும், எப்படி நடத்தினாலும் கடைசி வரைக்கும் மாட்டு வண்டி மாதிரி சுமையை தூக்கிட்டு அலையணும். அதுதான் கல்யாணம். இதுல வந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் இவ்வளவு சடங்குகள் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸ் நடக்காமலா இருக்குது. அப்புறம் வந்து அங்க பாட்டி சொல்லுவாங்கன்னா, ஆள் போல் தெளித்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு காலம் 16ம் பெற்று சீரும் சிறப்புமாக பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். அவங்க பாட்டி ஒருத்தர் சொன்னாங்களாமா. இங்க ஒரு திருக்குறள் இருக்கா. அடுத்து ஒரு இதுக்கு ஒரு 6 கேள்வி கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஒரு 6 கேள்வி. அந்த கேள்வியெல்லாம் டீச்சர்களுக்கு தான். அடுத்து வந்து வெளிச்சம். காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம்னா என்ன? கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சான். பாடம் 9. அடுத்து இதுக்கு ஒரு 5 கேள்வி இருக்கு. ஊர்களிடத்தில் அன்பு. ஊர்களிடத்தில் அன்புனா, லண்டனில் வசிக்கின்ற சாந்தியின் மாமா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பீச்சில் விளாண்டுட்டு வர்றாங்களாமா. அப்போ வந்து நாய் வந்து தெருவில் ரத்தம் சொட்டுற மாதிரி இருந்துதாமா. அந்த நாயை எடுத்து அன்பு பாராட்டினாங்களாம். அதுக்கு வந்து ஒரு திருக்குறள் போட்டிருக்காங்க. அதாவது இந்த 2வது திருக்குறள், இந்த மொத்த புக்கிலேயே, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு ஒரு திருக்குறள். போதும் இல்ல? அந்த மனுஷனுக்கு 2 திருக்குறள் பத்தாதா? அடுத்து வந்து சிபி சக்கரவர்த்தி கதை. சிபி சக்கரவர்த்தி கதை தெரியுதா? அதாவது இதுல என்ன விஷயம் கவனிங்க. அந்த சிபி சக்கரவர்த்தி அரண்மனையில் இருக்கிறப்போ ஒரு புறா வந்து பறந்து வருது, பின்னாடி கழுகு வருது. அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. உங்களுக்கு தெரியும்ல அந்த கதை. அப்போ வந்து அந்த தசையை வந்து அரிஞ்சு அந்த தராசுல வைக்கிறாராம். அது ஈக்குவலாவே ஆகல. அதாவது தம்மாதுண்டு புறாவோட சைஸ் அந்த எடைக்கு வரலையாமா. அப்ப கடைசியில அவரே போயிட்டு உட்கார்றாராம் தராசுல. நீ என்ன எடுத்துக்கோ, என்னோட உயிரையே தர்றேன்னு சொல்லிட்டு அந்த தராசுல போய் சிபி மன்னர் உட்கார்றாரு அந்த கழுகுக்கு தர்றதுக்காக. அப்ப வந்து சமம் ஆயிடுச்சாமா. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு நல்ல ஒரு லாஜிக்கோட சிந்திக்கிற ஒரு பிள்ளை இருந்தா குழம்பி போகாதா? அது எப்படி ஒரு மனுஷனுடைய வெயிட்டும் ஒரு புறாவோட வெயிட்டும் ஒன்னா இருக்க முடியும்? எதுக்குடா நம்மளை இப்படி தொல்லை பண்றாங்க அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. நினைக்காட்டீங்க பாருங்க. இது கேள்வி என்ன? கேள்வி. இந்த ஒரு 5வது கேள்வியை மட்டும் வாசிக்கிறேன். ஒரு சிறிய புறாவை தராசின் தட்டில் வைத்து மறுதட்டில் சிபி தனது உடலில் இருந்து வெட்டிய மாமிசத்தை அதிகமாக வைத்தும், இப்படி வெட்டி வைக்கிறோம், இப்படி ஒரு கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லித்தர முடியும்? வைத்தும் தராசின் தட்டுக்கள் சமநிலைக்கு வராமைக்கு நீங்கள் கருதும் காரணம் என்ன? இதுதான் வந்து இந்த மூட நம்பிக்கையை உருவாக்குற நேரம்ங்கிறது. இதுதான் நேரம். சரிங்களா? மூட நம்பிக்கை உருவாக்குற நேரம் இதான். அதாவது ராஜா வந்து வெட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது வெட்டி சரியாவே வரல. புறாவுக்கும் அந்த அவருடைய மாமிசத்துக்கும். இதை எப்படி கிளாஸ்ல சொல்லி தருவீங்க? இந்த டீச்சரை நினைச்சா பாவமா இருக்கு. என்னது? ஏதோ அமைப்பின் செயல்பாடுகள் என்னன்னு போட்டிருக்கு. சூயு ஆர்எஸ்பிசிஏக்கு தான் அப்படி எழுதி வச்சிருக்காங்க. யூன்னு. அதாவது ஏன் வரல, சமநிலைக்கு வராமைக்கு காரணம் என்னன்னு பிள்ளைங்களை பார்த்து கேட்கறது. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. அதாவது நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் சமயபுரம் மாரியம்மனுக்கு எடுப்பாங்க. அப்போ வந்து அந்த சாமி ஆடுறவங்களுக்கு அந்த சட்டியை தொட்டா சுடாது. அதுதான் அருள்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அருள் உடம்புல இருக்கிறப்போ சுடாது. சாதாரண தொட்டாங்கன்னா டப்புனு கீழே விட்டுருவாங்க. ஆனா வந்து ஒரு மனுஷன் அது ப்ரூஃப். அது உண்மையிலேயே நடக்கும். அது அருள் வர்றவங்க தொட்டாங்கன்னா சுடாது. இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த 5வது கேள்வியில ஒரு ராஜா தசையை வெட்டி வைக்கிறாராம். அந்த புறாவோட வெயிட் ஈக்குவலா வரல. அதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அது அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தப்பு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மனசுக்குள்ள நினைப்பாங்க. எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசிரியர்கள் கேள்வி கேட்கலாம். ஆனா மாணவர்கள் ஆசிரியரை கேள்வி கேட்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு பாடமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா சொல்லுங்க? புக்கை முடிச்சிட்டோம். இந்த ஆட்டோகிராஃபுக்கு எப்படி சொல்லி தரணும்னு சொல்லிட்டு எந்த பாடம் முடிஞ்சிருச்சு. மொத்தம் எத்தனை பாடம்?
சிபி மன்னன் கதையோட உயிர்கடத்தில் அன்பு 10 நம்பர் 10 தெரியுதா உங்களுக்கு? 10 பாடம் முடிச்சிட்டோம். ஓகே, தட்ஸ் இட். 10 பாடம் முடிஞ்சிருச்சு. இதுல இந்த கேள்வி பதிலுக்கு ஒரு வீடியோ போடலாம் சார். செம்ம காமெடியா கேள்வி கேட்பாங்க. உண்மையிலே சொல்றேன். திருவள்ளுவர், ஆத்திச்சூடி எழுது ஔவையார், நான்மணிக்கடிகை, நாலடியார், இன்னும் நிறைய நான்மணிக்கடிகை கூட நான் சொல்றேன். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதாவது சங்க இலக்கிய பாட்டு மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். உரைநடை வடிவத்திலே இருக்கும் நான்மணிக்கடிகை, நாலடியார்லாம். அதை கூட பாடத்துல வைக்கல. திருவள்ளுவரே வைக்கலன்ற அப்புறம் நான்மணிக்கடிகை 4 வரியா இருக்கும் 5. அதை எப்படி வைப்பாங்க சொல்லுங்க? திருவள்ளுவர் கூட தேவையில்லை. ஒரு 10 அதிகாரம். இப்ப என்ன சின்ன பசங்களுக்கு என்ன தெரியணும்? அன்புடைமை, ஒழுக்கம் உடைமை, அறிவுடைமை, இப்படி ஏதாவது ஒரு 10 பாட்டை வைக்க வேண்டியது தானே? அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ, ஒரு 10ல ஒரு 5ஆவது படிக்க மாட்டாங்க? பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னா, அப்படியே பொழுதும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறது. நான் வந்து டீச் பண்றதெல்லாம் எனக்கு சாத்தியமே கிடையாது. எனக்கு வந்து இன்னொருத்தர் வந்து இதை செய் அதை செய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை எனக்கு என்னோட டைம்ல நான் சுதந்திரமா என்ன பேச விடணும். எனக்கு தனி டீச்சரா இருந்தா தான் நான் கிளாஸ் எடுப்பேன். இந்த மாதிரி புக் தான் எடுக்கவே மாட்டேன். உண்மையை நான் சொல்றேன். நல்ல ஃப்ரீயா நம்மளா ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அப்படியே அதாவது மடை திறந்த வெள்ளம் போல கடகடன்னு பேசணும். அதுல வந்து 2 மணி நேரத்துல 1 மணி நேரம் புக்கு சம்மந்தப்பட்டது படிக்கலாம். 1 மணி நேரம் பேசணும். பசங்களுக்கு வந்து உச்சரிப்பே தெரியல. என்டையர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சிலர் நல்லா பேசுறாங்க. சில வீடுகள்ல பிள்ளைங்கள தமிழ் பேச சொன்னாலும் பேச மாட்டேங்குது. 1 மணி நேரம் பாடத்தை வச்சு படிக்கிறோம். 1 மணி நேரம் பேசுறோம். அப்படிதான் பண்ணணுமே தவிர, ஒரு 2 மணி நேரமும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா புக் அந்த மாதிரி இருக்குங்க. நான் வந்து தமிழ் ஸ்கூல குறை சொல்லல. அதாவது அம் எத்தனை நீங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாலும் புக்கு ஒண்ணுதான். அதுதானே ஃபாலோ பண்ணணும். நான் புக்கு சரியில்லைன்னு சொல்றேன். இப்போ என் பொண்ணு வந்து அதாவது என் பொண்ணை விட பெரிய கிளாஸ் பிள்ளைங்க அன்னையர் தின வாழ்த்துக்கள் எழுதியிருக்குது. அதுல அன்னையருக்கு போடல. வாழ்த்துக்களோட ஸ்பெல்லிங் தப்பா இருக்குது. அதாவது இது சொல்லித்தர்ற மெத்தடே கிடையாது. ரொம்ப ஈஸியா உயிர் உயிர்மெய் எழுத்துக்கள் நல்லா சொல்லி குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் கூட வர தேவையில்ல. லைப்ரரியில புக் இருக்கு. இந்தியாவுல இருந்து ஆர்டர் பண்ணி கூட படிக்கலாம். அது நல்லா வாசிக்க தெரிஞ்சா தானே அதுல இன்ட்ரெஸ்ட்டா வர முடியும். அதாவது நீ எப்பவுமே ஒரு குறையோடைய ஒரு ஒரு சரியா நமக்கு வாசிக்க தெரியல, எழுத்து தெரியலன்ற அந்த அரகுற மனசோடவே அந்த பிள்ளைங்க கிளாஸ்ல எப்படி உட்காந்து பாடத்த கவனிக்க முடியும்? ஒரு பாடத்த முடிச்சுட்டோம். ஒண்ணொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறப்போ ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னமும் நெறைய பிள்ளைங்களுக்கு உயிர் எழுத்தே தெரியல. ஒரு பையன்